ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் லொக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்றது போன்ஸ் அண்ட் கார்ட்லேஜஸ்னால ஆனது தான் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த சிஸ்டம் அப்படின்றது ஸோ மெயினாக வந்து மூமெண்ட்டுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஃபுட்டை வந்து சீவ் பண்ணுறோம் அப்படின்னா ஜா போன்ஸ் இல்லாமல் நம்ம சீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி லிம் போன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து நடக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ போன் அண்ட் கார்ட்லேஜ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூனால ஆனதான் போன் அண்ட் கார்ட்லேஜ் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. போன் அண்ட் கார்ட்லேஜ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, போன் பார்த்தோம் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து கால்சியம் சால்ட்ஸ் வந்து இருக்குது. அதே வந்து கார்ட்லேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்லி பிளியேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஓகேவா, ஸோ அங்கே இருக்கிற அந்த சால்ட் பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கான்ட்ரிட்டன் சால்ட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, இன் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்தோம் அப்படின்னா திஸ் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் 206 போன்ஸ். ஹியூமன் பீயிங்ஸில் 206 போன்ஸ் வந்து இருக்கு அண்ட் ஃபியூ கார்ட்லேஜஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து 2 டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஒன்று ஆக்சியல், இன்னொன்று வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் பார்த்தோம் அப்படின்னா 80 போன்ஸ் வந்து இருக்கும் அலாங் வித் த மெயின் ஆக்சிஸை சேர்த்து. ஓகேவா, ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ஸ்டெர்னம் அண்ட் ரிப்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்றத சொல்றாங்க. ஸ்கல் அப்படின்றது இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 செட் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கல் அப்படின்றது 2 செட் ஆஃப் போன்ஸ்னால ஆனது ஸ்கல் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, கிரேனியல் அண்ட் ஃபேசியல் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் வந்து 22 போன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரேனியல் அண்ட் ஃபேசியல் போன்ஸ் டோட்டலா 22 போன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கல்ல கிரேனியல் போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்கும். சரிங்களா, கிரேனியல் போன்ஸ் அப்படின்னா கிரேனியம் அப்படின்னா மண்டை ஓடு. ஸோ அதில் வந்து 8 போன்ஸ் வந்து இருக்கும். ஸோ தே ஃபார்ம் த ஹார்ட் ப்ரொடெக்டிவ் அவுட்டர் கவரிங் ஃபார் த பிரெயின். ஸோ பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறது தான் ஸ்கல் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஃபேசியல் ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா 14 போன்ஸ் வந்து இருக்கும் விச் ஃபார்ம் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்கல். அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இங்கே சொல்கிறாங்க. சிங்கிள் யூ ஷேப்டு போனை வந்து இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹயாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் பிரசன்ட் அட் த பேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. அது எங்கே இருக்குது அப்படின்னா பக்கல் கேவிட்டியோட பேஸில். அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹயாய்டு போன் அப்படின்ற அதுவும் ஸ்கல்லோட சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் மிடில் இயரில் பார்த்தோம் அப்படின்னா 3 டைனி போன்ஸ் வந்து இருக்கும். மேலஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேப்ஸ். ஓகேவா, ஈச் மிடில் இயரில் 3 டைனி போன்ஸ் வந்து இருக்கும். மேலஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேப்ஸ். அது கலெக்டிவாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஏர் ஆசிக்கல்ஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஈச் மிடில் இயரில் 3 டைனி போன்ஸ் இருக்கும். மேலஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேப்ஸ். கலெக்டிவாக ஏர் ஆசிக்கல்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஸ்கல் ரீஜியன் ஆர்டிகுலேட் வித் த superior region of vertebral column with the help of 2 occipital condyle அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸ்கல் ரீஜியனில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகுலேட்ஸ் அப்படின்றது கனெக்ஷன்ஸ், ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதில் வெர்டிபிரல் காலமோட கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ஸ்கல்ல. அது வந்து எது மூலமா அப்படின்னா 2 occipital condyles அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இருந்தது இது வந்து ஸ்கல்லு. அதில் இருக்கிற இந்த 2 occipital condyles மூலமா அந்த ஸ்கல்லும் வெர்டிபிரல் காலமும் கனெக்ஷன் ஆகிருக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்டிபிரல் காலம். ஸோ வெர்டிபிரல் காலம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம்ட் பை 26 சீரியலி அரேஞ்ச்டு யூனிட்ஸ் கால் வெர்டிப்ரே அண்ட் டார்சலி பிளேஸ்டு. 26 போன்ஸ் வந்து இருக்கும். ஸோ பிறக்கும் போது 33 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது ஃபியூஸ் ஆகி 26ஆக மாறும். ஓகேவா, ஸோ டார்சல்னா பேக் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா பேஸ் ஆஃப் ஸ்கல் அண்ட் மெயின் ஃப்ரேம் ஒர்க் நம்மளோட ட்ரங்க் பாடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் வெர்டிப்ரா ஹாஸ் அ சென்ட்ரல் ஆலோ போர்ஷன். அந்த வெர்டிப்ராவோட சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா நியூரல் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரூ விச் த ஸ்பைனல் கார்ட் பாசஸ். அந்த வெர்டிப்ரல் காலமோட சென்டர் இங்கே எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி இருக்கிற அந்த போன் தான் என்னதான் வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலம் அப்படின்னா வெர்டிபிரல் காலமுக்கும் ஸ்பைனல் கார்டு கூட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வெர்டிபிரல் காலம் அப்படின்றது போனியால் ஆனது வெர்டிபிரல் காலம். ஸ்பைனல் கார்டு அப்படின்றது அதில் தான் நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து அரைஸ் ஆகும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஆர்டிகுலேட்ஸ் வித் ஆக்கிபிட்டல் கண்டைல். ஆக்கிபிட்டல் கண்டைல்ஸோட என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரா வந்து அட்டாச்ட் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரா வந்து என்னன்னு சொல்றாங்க அட்லஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, ஸோ வெர்டிபிரல் காலம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் இஸ் இன்டு செர்விக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரல், காக்கிக்ஸ். செர்விக்கல் வந்து 7, தொராசிக் 12, லம்பார் 5, சாக்ரல் 1, காக்கிக்ஸ் வந்து 1. சரிங்களா, இது எல்லாமே ஃபியூஸ்ட் ஆகி ஒன்னா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்கல்லேருந்து. ஸோ செர்விக்கல் வெர்டிப்ரா வந்து 7 இன் ஆல் மேமல்ஸ். எல்லா மேமல்ஸ்க்கும் செர்விக்கல் வெர்டிப்ரே வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 7 வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க.
வெர்டிபிரல் காலம் வந்து ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹெட்டு, அதே மாதிரி ரிப்ஸ் அண்ட் மஸ்குலாச்சர், பேக் மசில்ஸ், மஸ்குலாச்சர் ஆஃப் பேக்னா பேக் மசில்ஸை என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. எது வெர்டிபிரல் காலம் தான் இங்கே சொல்கிறாங்க. ஸ்டெர்னம், நெக்ஸ்ட் வந்து ஸ்டெர்னம். இது வரைக்கும் பார்த்தது வெர்டிபிரல் காலம். ஓகேவா. ஸ்டெர்னம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டெர்னம் இஸ் அ ஃப்ளாட் போன் ஆன் த வென்ட்ரல் மிட்லைன் ஆஃப் தொராக்ஸ். ஸோ ஸ்டெர்னம் அப்படின்றது ஃப்ளாட் போன், சரிங்களா. அது எங்கே இருக்குது அப்படின்னா தொராக்ஸோட ஃப்ரண்ட், வென்ட்ரல்னா ஃப்ரண்ட் சைடு வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிப்ஸ். ஸோ தேர் ஆர் 12 pairs ஆஃப் ரிப்ஸ். 12 pairs வந்து இருக்கும். ஈச் ரிப் இஸ் அ தின் ஃப்ளாட் போன் கனெக்டட் டார்சலி டு த வெர்டிபிரல் காலம், வென்ட்ரல் டு த ஸ்டெர்னம். ஸோ ஈச் ரிப் அப்படின்றது தின் ஃப்ளாட் போன். வெர்டிபிரல் டார்சல் சைடில் வெர்டிபிரல் காலமோடையும், வென்ட்ரலில் வந்து ஸ்டெர்னமோடையும், டார்சல்னா பேக் சைடு வந்து வெர்டிபிரல் காலத்தோடையும், வென்ட்ரல் சைடு வந்து ஸ்டெர்னத்தோடையும், ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்டெர்னமோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் 2 ஆர்டிகுலேஷன் சர்ஃபேஸ் இருக்குமா டார்சல் எண்டில். ஓகேவா. ஆர்டிகுலேஷன் 2 ஜாயின்ட் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா பைசெஃபாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 7 pairs ஆஃப் ரிப்ஸ், சரிங்களா. ஃபஸ்ட்டு 7 pairs வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரிங்களா, ஃபஸ்ட்டு 7 pairs ஆஃப் ரிப்ஸை வந்து ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்சலி தே அட்டாச்டு டு தொராசிக் வெர்டிப்ரே அண்ட் வென்ட்ரலி கனெக்டட் டு த ஸ்டெர்னம். இங்கே என்ன சொல்கிறாங்க, டார்சல் சைடில் தொராசிக் வெர்டிப்ரேவோடையும், நம்ம செர்விக்கல், லம்பார், தொராசிக் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, அப்போ இது வந்து தொராசிக் வெர்டிப்ரேவோடையும், டார்சல் சைடில் வந்து வெர்டிபிரல் காலமோட தொராசிக் போன்லையும், வென்ட்ரல் சைடில் ஸ்டெர்னமோட கனெக்ட் ஆகிருக்கு. எது மூலமா அப்படின்னா அயாலின் கார்ட்லேஜ் அப்படின்ற கார்ட்லேஜ் மூலியமா அதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 8th, 9th, 10th pairs ஆஃப் ரிப்ஸ் வந்து டைரக்டாக வந்து ஆர்டிகுலேட் ஆயிருக்காது ஸ்டெர்னமோட, பட் டார்சல் சைடில் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா. பட் ஜாயின் த 7th ரிப் வித் த ஹெல்ப் ஆஃப் ஐலன் கார்ட். 8th, 9th, 10th பேர் வந்து ஸ்டெர்னமோட டேரக்டாக கனெக்ட் ஆகாமல் எதோட கனெக்ட் ஆகுமா 7th ரிப்போட கனெக்ட் ஆகிருப்பாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் அயாலின் கார்ட்லேஜ். இந்த ரிப்ஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபால்ஸ் ரிப்ஸ் ஆர் வெர்டிப்ரோகாண்ட்ரல் ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 2 pairs 11th and 12th pairs வந்து வென்ட்ரல் சைடோட கனெக்ட் ஆகலை. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும், ஃப்ளோட்டிங் இருக்குது. பட் டார்சல் சைடில் எல்லா போன்ஸுமே டார்சல் சைடில் என்ன ஆயிருக்குன்னா அட்டாச்ட் ஆகிருக்கும். ஓகே, அதனால அதை பைசெஃபாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. தொராசிக் வெர்டிப்ரே, ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் இதெல்லாம் சேர்ந்தது தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க ரிப் கேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தது எல்லாமே ஆக்சியல் ஸ்கெலிட்டன், சரிங்களா. இது வரைக்கும் பார்த்தது ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ரிப்ஸு, ஸ்டெர்னம் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ கிரிடல்ஸ் அப்படின்றது இங்கே வந்து நம்மளுக்கு அந்த அதை தான் வந்து பெல்விக் கிரிடில், பெக்டோரல் கிரிடில்ன்றதை சொல்லுவாங்க, சரிங்களா. பெக்டோரல், பெல்விக். பெல்விக் அப்படின்னா இடுப்பெலும்பு சொல்கிறது பெல்விக். பெக்டோரல் அப்படின்னா ஷோல்டர் வந்து பெக்டோரல் கிரிடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதுதான் அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஈச் லிம்ப் பார்த்தோம் அப்படின்னா 30 bones இஸ் மேட் அப் ஆஃப் 30 bones. ஹேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமரஸ், ரேடியஸ், உல்னா, கார்பல்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ விரிஸ்ட் போன்ஸ் வந்து 8 இருக்கும். மெட்டாகார்பல்ஸ், பாம் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க 5 இருக்கும். ஃபலாஞ்சஸ்னா டிஜிட்ஸ் நம்மளோட விரல்கள் 14 நம்பர்ஸ் வந்து இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபீமர்ன்றது தை போன் தான் இருக்கிறது லாங்கஸ்ட் போன். டிபியா, ஃபிபுலா, டார்சல்ஸ் அப்படின்ற ஆங்கிள் போன்ஸ் 7 இன் நம்பர். மெட்டாடார்சல் 5 இன் நம்பர். ஃபலாஞ்சஸ் 14 டிஜிட்ஸ் வந்து இருக்குன்றதை சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஹைண்ட் லிம், லெக் போனை வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. கப் ஷேப்டு போன். ஓகேவா. கப் ஷேப் போனை வந்து இங்கே பட்டலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீயை வந்து கவர் பண்ணி இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. கப் ஷேப் போன் கால் பட்டலா, கவர் த நீ, வென்ட்ரல் சைடில் நீ கேப். பேட்டலா அப்படின்றது கப் ஷேப் போன், நீ கேப் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெக்டோரல் அண்ட் பெல்விக் கிரிடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஹியூமரஸ், நம்மளோட ஹேண்டில் பார்த்தோம்னா இது ஹியூமரஸ், இது ரேடியஸ், உல்னா. ஓகேவா. ஹியூமரஸ், ரேடியஸ், உல்னா. கார்பல் அப்படின்றது விரிஸ்ட்டு, மெட்டாகார்பல் அப்படின்றது பாம். நம்மளோட ஃபிங்கர்ஸை தான் இங்கே வந்து ஃபலாஞ்சஸ் அப்படின்றத சொல்லுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி இதுதான் ஃபீமர் அப்படின்றது தை போன், பேட்டலா அப்படின்றது நீ கேப். ஸோ நெக்ஸ்ட் டிபியா, ஃபிபுலா அப்படின்றது லெக் போன் வந்து இங்கே சொல்லுவாங்க. டார்சல் அப்படின்றது நம்மளோட ஆங்கிள். மெட்டாடார்சல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களா அது. ஃபலாஞ்சஸ் அப்படின்றது ஃபிங்கர்ஸ், காலில் இருக்கிறது. ஓகேவா. டூஸ்.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பெக்டோரல் கிரிடல் அண்ட் பெல்விக் கிரிடல் போன்ஸ் ஹெல்ப் இந்த ஆர்டிகுலேஷன் ஆஃப் அப்பர் அண்ட் லோயர் ஜிப்ஸ். இந்த கிரிடல் அப்படின்றது கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்பர் லிம்ஸ் அண்ட் லோயர் லிம்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கனெக்ஷன் ஆகிருக்கும். பெக்டோரல் கிரிடலை வந்து அப்பர் லிம்ஸும் பெல்விக் கிரிடலை வந்து லோயர் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பெக்டோரல் அண்ட் பெக்டோரல்னா அப்பர் லிம்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். பெல்விக் கிரிடல் அப்படின்றது லோயர் லிம்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஈச் கிரிடல் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 2 ஆஃப். நம்மளுக்கு வந்து இங்கே 2 ஆஃப் இருக்கும், பட் இங்கே நம்ம பார்க்குறது 1 ஆஃப் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஈச் ஆஃப் பெக்டோரல் கிரிடல் கன்சிஸ்ட் ஆஃப் கிளாவிக்கல் அண்ட் ஸ்கேப்புலா. ஸோ இது வந்து கிளாவிக்கல். ஓகேவா, இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க கிளாவிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி இருக்கா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க ஸ்கேப்புலா. ஈச் பெக்டோரல் கிரிடல் பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா. Scapula is a large triangular flat bone situated in the dorsal part of thorax between second and seventh rib. Scapula அப்படின்றது பெருசா இருக்கும், ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு. டார்சல் சைடில், டார்சல்னா நம்மளோட பேக் சைடு ஆஃப் த தொராக்ஸ் ரீஜனில் பிட்வீன் செகண்ட் அண்ட் செவன்த் ரிப்ஸ். ஸோ நம்மளோட செகண்ட் அண்ட் செவன்த் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் அண்ட் செவன்த் ரிப்ஸ் நம்மளோட ரிப்ஸ் பேர்ஸ் பார்த்துருப்போம்ல 2, 3, 4, 5, 6, 7 அதுக்கு பிட்வீனில் இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற போன் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, டார்சல் ஃப்ளாட் ட்ரையாங்குலர் பாடி ஆஃப் ஸ்கேப்புலா ஆர் ஸ்லைட்லி எலிவேட்டட் ரிச் கால் ஸ்பைன் விச் ப்ரொஜெக்ட் த ஃப்ளாட் எக்ஸ்பேண்டட் ப்ராசஸ். அந்த ட்ரையாங்குலர் பாடி ஆஃப் ஸ்கேப்புலா பார்ட்டில் ஒரு எலிவேஷன் போர்ஷன் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து ஸ்பைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா அக்ரோமியான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த இடத்த தான் அக்ரோமியான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கிறத அக்ரோமியான் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி பிலோ த அக்ரோமியானில் ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் கிளீனாய்டு கேவிட்டி. இந்த அக்ரோமியான் கீழே அந்த ஒரு இது மாதிரி இருக்கா, ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிளீனாய்டு கேவிட்டி அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து யுமரஸோட ஹெட்டையும் நம்மளோட ஷோல்டர் ஜாயின். அப்போ அந்த கிளீனாய்டு கேவிட்டிக்குள்ளே இப்போ அந்த கிளீனாய்டு கேவிட்டி இப்படி இருக்குது. ஓகேவா, இதே யுமரஸோட போன் அப்படின்னா இது போய் என்ன பண்ணியிருக்கு, இப்படி போய் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படின்னா பால் அண்ட் சாக்கெட் மாதிரி இருக்கும். போய் சாக்கெட்டில் போய் நம்ம போய் சாக்கெட்னா நம்ம பிளக்கு மாட்டுற இடம் இருக்கும்ல, அந்த இது போய் டக்குன்னு போய் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது போய் என்ன பண்ணி டக்குன்னு போய் அட்டாச் ஆகிக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட யுமரஸ் அப்படின்றது நம்மளோட ஃபோராம் போன்ஸ். ஆமாம் தானே, அந்த ஃபோராம் போன்ஸோட ஹெட் பார்ட் வந்து கிளீனாய்டு கேவிட்டியோட என்ன பண்ணுறாங்க போய் அட்டாச் ஆகிருக்கிறாங்க. அங்கே ஃபார்ம் ஆகுறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் கிளாவிக்கல் இஸ் அ லாங் ஸ்லெண்டர் போன் வித் 2 கர்வாச்சர். திஸ் போன் இஸ் காமன்லி கால் காலர் போன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கேயும் இருக்கும். சரிங்களா, நம்மளுக்கு தெரியும்ல அந்த ஷோல்டர் சைடில் பார்த்தோன்னா போன் தெரியும்ல, ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க கிளாவிக்கல், இதை வந்து காலர் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷோல்டர் ஜாயின் அப்படின்றது கிளீனாய்டு கேவிட்டியும் யுமரஸ் போனோட ஹெட் பார்ட்டும் அட்டாச் ஆகிறது இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெல்விக் கிரிடில். பெல்விக் கிரிடில் கன்சிஸ்ட் ஆஃப் 2 காக்சல் போன்ஸ். ஸோ 2 காக்சல் போன்ஸ்னால ஆனதா பெல்விக் கிரிடில். ஸோ இதுதான் வந்து காக்சல் போன். ஓகேவா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் காக்சல் போன். இதே மாதிரி இங்கேயும் இருக்கும். சரிங்களா, ஸோ ஈச் காக்சல் போன்ஸ் இஸ் ஃபார்ம் பை ஃபியூஷன் ஆஃப் 3 போன்ஸ். 3 போன்ஸ் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகுது தான் காக்சல் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. இலியம், இஸ்கியம், பியூபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த பாயிண்ட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் த அபோவ் போன்ஸ் கேவிட்டி கால் அசிட்டாபுலம். ஓகேவா, அந்த கேவிட்டியை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா அசிட்டாபுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் விச் தை போன் ஆர்டிகுலேட்ஸ். ஸோ இதுதான் வந்து அசிட்டாபுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல போய் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தை போன்ஸ் போய் என்ன பண்ணுது அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா, 2 halves of pelvic girdle meet ventrally to form a pubic symphysis. ஸோ இதே மாதிரி இங்கே ஒரு போன் இருக்கும், இந்த இடத்துல மீட் பண்ணுற அந்த இடம் தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா pubic symphysis இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பெல்விக் கிரிடில். பெக்டோரல் கிரிடில்னா என்ன, பெல்விக் கிரிடில்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜாயின்ஸா. ஸோ ஜாயின்ஸ் அப்படின்றது எல்லா டைப் ஆஃப் மூமெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஜாயின்ஸ் இன்வால்வ் போனி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. லொக்கோமோட்டரி மூமெண்ட் ஆர் நோ எக்ஸப்ஷன் டு திஸ். ஜாயின்ஸ் அப்படின்றது பிட்வீன் போன்ஸ், 2 போன்ஸ்க்கு இடையில இல்லை அப்படின்னா போன்ஸ்க்கும் காட்லேஜுக்கும் பிட்வீனில் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதுதான் ஜாயின்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. Force generated by the muscles is used to carry out movement through joints. ஸோ இந்த அங்கே மசில்ஸில் ஏற்படுற ஃபோர்ஸ் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா ஜாயின்ஸ் மூலயமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூமெண்ட் அப்படின்றது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாயிண்ட் ஆக்ட் அஸ் அ ஃபல்க்ரம். ஃபல்க்ரம் அப்படின்னா இப்போ சீசாவில் உட்காரோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சென்டராக இருக்கும்ல, இங்கே உட்காந்தாங்கன்னா இங்கே ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஜாயின்ஸ் வந்து என்ன பண்ணால் ஃபல்க்ரம் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை பொறுத்து
ஜாயின்ஸோட மூவபிலிட்டி இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. 3 ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷனாக ஜாயின்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபைப்ரஸ் ஜாயின்ஸ், கார்ட்லேஜினஸ் ஜாயின்ஸ், சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்றது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபைப்ரஸ் ஜாயின்ஸ். ஃபைப்ரஸ் ஜாயின்ஸ் அப்படின்றது எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது. இது வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட ஸ்கல் போன்ஸில் இருக்கும். ஸ்கல் போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்கல் போன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து எல்லா போன்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஆமாம் தானே, டெம்போரல் போன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கா, இதை வந்து ஷூட்டர்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க, சூஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, வித் த ஹெல்ப் ஆஃப் டென்ஸ் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இன் த ஃபார்ம் ஆஃப் சூஷர்ஸ் டு ஃபார்ம் த கிரேனியம். ஸோ மண்டை ஓடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அந்த இடத்துல எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது அந்த கிரேனியம் போன்ஸில். நெக்ஸ்ட் கார்ட்லேஜினஸ் ஜாயின்ஸ் அப்படின்றது கார்ட்லேஜஸ் மூலமா ஜாயின் ஆயிருக்கு. ஸோ ஜாயின் பிட்வீன் த அட்ஜசன்ட் வெர்டிபிரை இன் த வெர்டிபிரல் காலம் இஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் லிமிட்டட் மூவ்மெண்ட். ஸோ அந்த கார்ட்லேஜஸ் அந்த அட்ஜசன்ட் வெர்டிபிரால சம் ஜாயின்ஸ் இருக்கும் சரிங்களா, அங்கே வர்றது கார்ட்லேஜினஸ் ஜாயின்ஸ். ஸோ நம்ம ஈஸியாக பெண்ட் பண்ணுறோம், அங்கே வர்றது எல்லாமே கார்ட்லேஜினஸ் ஜாயின்ஸ் தான். ஸோ அங்கே எல்லாமே மூவ்மெண்ட் வந்து லிமிட்டடாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்றது பிட்வீன் 2 போன்ஸ்க்கு பிட்வீனில் வர அந்த கேவிட்டியில் ஃபில் ஆகிற அந்த ஃப்ளூயிடை தான் என்ன சொல்கிறாங்க, சைனோவியல் ஃப்ளூயிட். இங்கே நிறையா மூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ஸ் அப்படின்றது ஹியூமரஸ்க்கும் பெக்டோரல் கிரிடலுக்கும் பிட்வீனில் வர பால் அண்ட் சாக்கெட் ஜாயின். ஹிஞ்ச் ஜாயின்ஸ் அப்படின்றது நீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைவட் ஜாயின்ஸ் அப்படின்னா அட்லஸ்க்கும் ஆக்சிஸ்க்கும் பிட்வீனில் வருது பைவட் ஜாயின். கிளைடிங் ஜாயிண்ட் அப்படின்னா பிட்வீன் கார்பல்ஸில். சேடில் ஜாயின் அப்படின்னு கார்பல் அண்ட் மெட்டாகார்பல் ஆஃப் தம்பில். இது எல்லாத்தையுமே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஜாயின்ஸோட டைப்பு. ஸோ நெக்ஸ்ட் டிஸார்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மயாஸ்தீனியா கிரேவிஸ், ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அஃபெக்டிங் த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். இது வந்து அவங்களோட ஓன் செல்லே வந்து அட்டாக் ஆகிறது தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதனால் ஃபேட்டிக், மயக்கம் வருது, வீக்கன் ஆகுறது, பேரலைஸ் கூட ஆகும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து டீஜென்ரேட் ஆகுது, மெயினாக வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் மூலமா. நெக்ஸ்ட் டிட்டானியா அப்படின்றது மசில்ஸில் ஏற்படுற சம் கான்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா, அது எதனால அப்படின்னா லோ கால்சியம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சுருக்கம் மாதிரி வரும். ஸோ அதான். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ், ஜாயின்ஸில் ஏற்படுற அந்த இன்ஃப்ளமேஷன் தான் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது ஏஜ் ரிலேட்டட் டிஸார்டர் characterized by decreased bone mass and increase the chance of fractures. Decreased level of estrogen is a common cause. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா மெயினாக வந்து உமனுக்கு வந்து மூட்டு வலி வரும். ஸோ அது மெயினாக என்ன எதனால் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையுது. ஸோ அப்படி குறையும் போது என்ன அப்படின்னா போன் மாஸ், நம்மளோட போனோட திக்னஸ் வந்து குறைய ஈஸியாக வந்து போன் வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ராக்சர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கவுட் அப்படின்றது யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அக்குமுலேட் ஆகிறது மூலயமா ஜாயின்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது தான் கவுட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட நம்ம லொக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட் டாபிக் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.